வன்ம குடோன்கள் ஒவ்வொருத்தரையும் அடிச்சு நொறுக்கி இமாலய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு, வரலாற்று வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஷோ ரன்னர் சொல்றாங்க. ஸோ அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, ஹை டிஆர்பி, மக்கள் பார்த்த எண்ணிக்கையும் அதிகம், ஓட்டு எண்ணிக்கையும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் வைத்தறிச்சல சில பேர் வந்து பாட்ஸுன்னா உருட்டினாங்கல்ல, எங்க அவங்க முகத்தை காட்ட சொல்லுங்க, நாங்க அவங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்லாம் கூட சவால் விட்டு இருந்தாங்கல்ல. இதோ முகத்தை காட்டி தானே பேசிட்டு இருக்கிறேன். நான் அர்ச்சனா சப்போர்ட்டர், அர்ச்சனாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க. நவம்பர் 4 சம்பவத்துக்கு அப்புறமா ஃபேக் அலிகேஷன் வச்சு ரெட் கார்டு தூக்குன அந்த கேங் இருக்காங்கல்ல, 12 பேர் கொண்ட குழு இருந்துச்சு. அதுல அந்த குழுல இருந்து ஒருத்தர் கூட டைட்டில் வின்னரா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம். விரும்பணும், நான் விரும்பின மக்கள், நிறைய பேர், பெரும்பான்மையான மக்கள் அதை தான் விரும்பினாங்க. அதுதான் அடுத்தடுத்த எவிக்ஷனை காட்டுச்சு. அந்த லிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 8 பேர் ஆப்ஷன்ல வரும்போது 8 பேரை தொடர்ந்து தூக்குனாங்க மக்கள். 9வது ஆள் அந்த பூர்ணிமா பாத்தீங்கன்னா பணத்தை பார்த்ததும் அவங்க எஸ்கேப் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி மாயாவுடைய ஒரு பிளானும் இருந்துச்சு. பூர்ணிமா வெளியே போனா இவங்களுக்கு ஓட்டு ஆட் ஆகும், அது மூலியமா இவங்க ரன்னருக்கு புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாங்க. வடக்குல இருந்தெல்லாம் இறக்குனாங்க பிஆர் கும்பல. ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில மணியை கூட தாண்ட முடியாமா அப்படிங்கிறது தான் நிலைமை. இங்க பிரமோ புரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து ஒரு டைம்ல விஷ்ணுவை சொல்லியிருப்பா. அப்படி இங்க பாத்தீங்கன்னா அந்த எவிக்ஷனை வந்து பேப்பரை போட்டு பொறுக்க விட்டு அதுல ஒரு பேப்பர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாயா கிட்ட கிடைச்சா இங்க சுவாரஸ்யமா இருக்கும்ல திரைக்கதையில அப்படின்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே போல அது மாயா கிட்ட தான் கிடைச்சது. மாயா பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க வெள்ளத்தனத்தை காட்டினாங்க. வெளியில அவங்க உருட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா, பத்தியா சரியான பதிலடி, பத்தியா தலைவி கிட்ட கிடைச்சிச்சு, பத்தியா விஷ்ணு எங்க மூஞ்ச வச்சுப்ப அப்படின்லாம் வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. சரியா உங்களுக்கு ஆப் இருக்குங்க அடுத்து அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து தினேஷை தூக்குனாங்க. அதற்கு அடுத்து ஸ்டேஜில் வந்து 3 பேரை எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. 2வது வாரமே போயிருக்க வேண்டிய இந்த கண்டஸ்டன்ட் ஃபேவரிட்டிசம் தான் இவ்வளோ நாள் காப்பாத்தி கூட்டு வந்துச்சு. இந்த ரெட் கார்டு சம்பவத்துல மெயின் அக்விஸ்ட் 2 பேர், அதுல மாயா பூர்ணிமா, சம பங்கு இருக்கு 2 பேருக்கும். ஒருத்தர் வெளில வந்துட்டாங்க, இந்த ஒருத்தர் முன்னாடி தூக்கப்பட்டிருக்கணும். அந்த ரெட் கார்டு சம்பவத்துல இவங்களால மேனிபுலேட் பண்ணி ரெட் கார்டை தூக்குனவங்க தான் மத்தவங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நியாயமா இவங்க மேல கோவப்பட்டிருக்கணும். ஆனா அப்படியெல்லாம் கோவப்படல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு மேல்மாடி. அவ்வளவுதான் அவங்களுடைய அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற புரிதல் இருக்குது. அதனாலதான் இப்ப வரையும் பாத்தீங்கன்னா ஆடுகள் மாதிரி இங்கேயும் மாயா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்களாமா. சப்போர்ட் கதறுங்க. ஏன் சிக்கன் சாப்பிட மாட்டீங்களா, நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா, பிராமினா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமா ஒருத்தன் கேட்க ஜாதியா கேக்குறாங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணாங்க. அதான் கூல் சுரேஷை ஃபர்ஸ்டே பிராண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அன்சேஃப் இன்டிமிடேட்டிங்கா பாக்குறான் அப்படின்னு பிரதீபை பிராண்ட் பண்ணாங்கல்ல. இவங்க பிராண்ட் பண்ணாத ஆளே கிடையாது. இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் வந்து ரன்னரானா நான் சிரிச்சிருவேன் ஸ்டேஜ்லயே அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. நீ சிரிக்கணுமா, சிரிக்கணும், சந்தோஷத்துல இல்ல விரக்தியில சிரிக்கணும், விட்டு விட்டு இல்ல விடாம சிரிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரெட் கார்டு சம்பவத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் ஸ்டேஜ்ல 3 ஃப்ரேம் வச்சு அதுல கிரீன் லைட்டு ரெட் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் லைட்டை எரிய விட்டு அப்படி தூக்குனாங்க. அப்படியே அந்த கார்டுக்குள்ள வச்சு அதை அழகு பார்த்த மாதிரி இருந்துச்சு. நீ தானே ரெட் கார்டு தூக்குன, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புன மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப எவிக்ட் ஆயிட்டு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா உருட்டினாங்க பாருங்க. அப்ப கூட அந்த வன்மம்ங்க டாக்ஸிக் கொஞ்சம் கூட குறையில. என்டர்டைன்மெண்ட் ஊட்டல் வேற. இதுல என்டர்டைனர் எல்லாம் பாக்கல, வெர்சடைல் பர்ஃபார்மரா அப்படியெல்லாம் யாரும் பாக்கல. ஃபுல்லா பாத்தீங்கன்னா வன்மம் தான் இருக்கு. டாக்ஸிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நன்றி எல்லாம் சொல்ல மாட்டாங்களாம், வேலையில காட்டுவாங்களாம், அதெல்லாம் உருட்டுனாங்கல்ல. இப்ப எவிக்டட் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இதுல வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அந்த புள்ளி கேங்ல இருக்க எல்லாருக்கும் பங்கு இருக்கான். இப்ப இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மத்தவங்களுக்கு யாருக்கு கிடைக்க போதோ அப்ப அது கிடைக்க வேண்டிய அந்த மாபெரும் புகழை வந்து டம்மி பண்ணும்ல, அந்த வேலையை தானே பார்க்கும் இந்த கும்பலு, வன்ம கும்பலு. சோ அதுல சொல்றாங்க, விக்ரம் நீ தான் டைட்டில் வின்னர் விக்ரம், இனி யார் வேணா டைட்டில் அடிக்கலாம், டைட்டில் வின்னர் ஆகலாம், ஆனா நீ தான் டைட்டில் வின்னர் விக்ரம். டைட்டில் வின்னர் நீ பார்த்த வந்து மக்கள் சொன்னாங்க டைட்டில் வின்னர் அவன் அப்படின்னு. அது ஒரு டம்மி பீஸ், வீட்டுல இருக்கிறவங்களே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த பீஸ் வந்து அடிமையா இருக்குது. வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிட்டு அது சம்பந்தப்பட்டவங்க காலில் போய் ஊண்டா கூட பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு இவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உருட்டை நம்பி காலில் வந்துட்டு இருக்கிறான் அந்த செட் ப்ராப்பர்ட்டி. வெளியேறின அடுத்த நிமிஷம் அப்படி ஒரு வன்மத்தை கக்குறாங்க இந்த டாக்ஸிக் மாயா. இந்த டாக்ஸிக் மாயாவுக்கு பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே முன்வரிசையில அவங்க சிஸ்டர் கூட்டு வந்திருந்தாங்கல்ல, மற்றவங்க யாரும் தெரியல, சிஸ்டர் தோழிகள் நண்பர்களா இருக்கலாம் போலுக்குது.
எழுந்து அப்படியே தலை வணங்குறாங்களாமா. முன்னாடியே கிளவுஸ் எல்லாம் கையில போட்டுக்கிட்டு ஒரு டிராமா வேற, இவங்க உள்ளுக்குள்ள பண்ண டிராமா பத்தாதுன்னு இந்த டிராமா வேற பண்றதுக்கு தான் ஒரிஜினலா இருக்கணும். இல்லைன்னா டிராமா பண்றது தான் மூளை யோசிக்கும். அந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு மத்தவங்கள பார்த்து இவங்க ஃபேக்குன்னுவாங்க. இந்தியில பிஆர் வச்சு உருட்டுனீங்களே உருட்டு, அந்த உருட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்கள பார்த்து பாட்ஸ் ஓட்டு அப்படிங்கிறது மக்கள் ஓட்டு. பிரதீப்க்கு சரியான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா ரெட் கார்டு தூக்குனவங்கல இருந்து ஒருத்தரும் டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க மக்கள். அது நடந்துருச்சு. மிச்சம் இருந்தது பாத்தீங்கன்னா தினேஷ், அர்ச்சனா, இந்த டாப் 5ல வந்தவங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்கணும் இந்த மாயாவை. விசித்ராவை அடிச்ச அளவு கூட பாத்தீங்கன்னா அவர் மாயாவை அட்டாக் பண்ணல. விஷ்ணுவும் பாத்தீங்கன்னா ஒதுங்கியே போயிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவரும் எவிட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். அவருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சது, எதிர்த்து நின்று அடிச்சிருக்கலாம். கழுவி ஊத்துறது, கெட்ட வார்த்தைலாம் திரிட்டு இருந்து இந்த டாக்ஸிக் மாயா அப்பயும் அவர் கண்டுக்காம போயிட்டு இருந்தாரு. ஏன்னா கமல் சார் வந்து அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயன்டாரான்னு தெரியல. பின்னாலே வீக்ல வந்து என்னத்தை அடிக்க போறாரு அவரு. சோ தைரியமா இறங்கி ஆடி இருக்கலாம். ஆடி இருந்தா ஸ்கோர் ஏறி இருக்கும். மிஸ் பண்ணிட்டாரு அவரு. அப்ப மணி மட்டும் என்ன பண்ணிட்டாரு, மணி கூட ரெட் கார்டு தூக்குனாருன்னா அதான் அவர் டைட்டில் வின்னர் ஆகல. கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதை தூக்காம இருந்தா ஒரு வேலை இருக்குமோ ஆயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இனி நினைச்சு வருத்தப்படுவார்ல. அது மட்டுமே இல்ல, மணிக்கு ஸ்கோர் ஏறினதுக்கான காரணம் விஷ்ணு அந்த கூட்டத்திலிருந்து லேட்டா அந்தர்பல்கி அடிச்சு வந்தாரு. இது மோசமான கூட்டம், பிரதீப்பை இவங்க தான் மோசமா பிராண்ட் பண்ணி தூக்குனாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா மணி பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே சேரல. அந்த நவம்பர் 4ல சேர்ந்தாரு அந்த அலிகேஷனை வைக்கும் போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்து பக்கமே திரும்பவே இல்லை. அது இல்லாம இந்த மாயா மணியம் மகா மட்டமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததுனால அதனால கூட பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்கோரை மக்கள் ஏத்தி விட்டுருக்கலாம். சோ ஃபைனலா இருந்தது இந்த புள்ளி கேங், ஒட்டுமொத்த புள்ளி கேங்கையும் கதற விட்டது ஒரே ஆளா சிங்கிளா நின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா கதற விட்டது அர்ச்சனா தான். சோ மக்களுக்கான ஒரே ஆப்ஷனா இருந்தது அர்ச்சனா, பிபி குயின் அர்ச்சனா. இப்ப இமாலய வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த புள்ளி கேங்க ஒட்டுமொத்தமா கதற விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஏற்கனவே அந்த வீடியோ எடிட் பத்தி நம்ம சொன்னோம்ல, நவம்பர் 4ல பிரதீப் பாத்தீங்கன்னா அங்க சோஃபால உட்கார்ந்து இருப்பாரு. இந்த புள்ளி கேங்கை சேர்ந்த ஜோவிகா, பூர்ணிமா, மாயா எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி நின்று சந்தோஷமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கமல் சார் கிட்ட இந்த ஃபேக் அலிகேஷனை வச்சிட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்துல அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்ட்ரி கொடுப்பாங்க. ரொம்ப கேஷுவலா அதை எடிட் பண்ணி போட்ட விதம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்டர்வல் சீன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. சோ அங்க ஆரம்பிச்சது இன்டர்வல். அடுத்து சிறப்பா நடந்தது எல்லாமே தரமான சம்பவங்கள் தான். இந்த வன்ம குடோன் வன்ம மாதா இருக்கிறாங்கல்ல, அந்த வன்ம மாதாக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. படிக்காமியே உடைக்காமியே ஃபேக் டாக்டரேட் வாங்கிட்டு ஊரை ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வேணா இன்ஸ்பிரேஷனா அவங்கள வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரதீப் ஆதரவா பேசினாலும் வெளியே வந்து பார்த்துட்டு எது தப்பு எது சரி தெரிஞ்ச பிறகும் திரும்பவும் போயிட்டு மாயாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. மாயா எவிக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுதான். ஷாக்கு உள்ள இருக்கும் போதே பார்த்தோம்ல, இந்த ரீஎன்ட்ரியில உள்ள போயிட்டு அர்ச்சனா கிட்ட இங்க நல்லா பேசுறது, அதுக்கப்புறம் மாயா கிட்ட போயிட்டு இந்த ஒரு பர்சன் மட்டும் வேணாம், அந்த ஒரு பர்சன் கூட்டம் சேராது, யாரு கூட பேசு ஜாலியாரு, அவகிட்ட மட்டும் வேணான்றது இங்கே வந்து அர்ச்சனாவை தோல்ல சாட்சிக்கிறது. இந்த வன்ம மாதாவை தான் அன்பின் தாய் அப்படின்லாம் உருட்டுனானுங்க. உருட்டுகள் இன்னும் உருட்டு வானுங்க. அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு ரெண்டுமே இருக்கு சார், ரெண்டுமே இல்ல, பாசிட்டிவ்ங்கிறதே உங்களுக்கு உருட்டல் தான், உங்களை நெகட்டிவா தான் மக்கள் பார்த்திருக்கிறாங்க, என்ன நீங்க நெகட்டிவா தான் பண்ணிருக்கிறீங்க. பின்னாலே நடக்கும் போது யார் போவாங்க, யாரை உள்ள விடுவாங்க, கண்டஸ்டன்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஒட்டு மொத்தமா வந்திருக்கிறாங்களா கண்டஸ்டன்ட், அதுல பெரும்பான்மையானவர்கள் இந்த புள்ளி கேங்கை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும் போது அவங்க சப்போர்ட் தான் அதிகமா இருக்கும். அவங்க மாயாவுக்காக தான் கத்துவாங்க. இதுல என்ன ஆச்சரியம், அது என்ன பப்ளிக் கத்துறது, அது பப்ளிக் ரெஸ்பான்ஸா? அது விஜய் பேரை சொல்றதுக்கே கத்துறாங்க அப்படின்னா அப்ப தெரிஞ்சுங்க உள்ள வந்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா உருட்டுகள் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அர்ச்சனா கிட்ட தோத்துட்டா ரொம்ப அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல இந்த மாயா. அவமானப்பட்டு போ, அசிங்கப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மணியை உள்ள வச்சுக்கிட்டு இவங்களை தூக்குனாங்கல்ல, அது ரொம்ப சிறப்பான சம்பவம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெட் ஃப்ரேம்ல நிக்க வச்சு தூக்குனாங்கல்ல, வாவ் வாவ் வாவ். கிரியேட்டிவ் டீம், எதை கிரியேட்டிவா பண்ணீங்களோ இல்லையோ இதை கரெக்டா கிரியேட்டிவா பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசனை பொறுத்தவரை, குறிப்பா நவம்பர் 4 பொறுத்தவரை கமல் சார் பெரிய தப்பு பண்ணாரு. அதை திருத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகனா ரொம்ப நாளா வெயிட் பண்ணி பார்த்தோம். கடைசி வரை அவர் திருத்திக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அதுக்கான பதில் வேற எங்கேயாச்சும் அவர் சொல்ல வேண்டி இருக்கும், சொல்வாருன்னு நினைக்கிறேன். அடுத்து யார் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டிலே பண்ணார்ல, அந்த டிலே எல்லாம் பாக்குறது நல்லாதான் இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. சோ எதிர்பார்த்த மாதிரியே உருட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா வெளியே கதறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான இன்னொரு விஷயங்க, அங்க அர்ச்சனாவுடைய பிஆரும் உள்ள வந்திருந்தாங்க. யாரு அதான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தல ரொம்ப டீட்டெயிலா. வனிதாக்கா தான்
ரொம்ப ஆர்வமா வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணு ஜோவிகாவை டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்டா, பிஆர் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தா, ஒட்டுமொத்தமா அவ கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டல, கூட இருந்தே கவுத்துட்டல, உன்னையும் நான் கூட இருந்தே கவுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி கேங்ல இருந்து எவிக்ட் ஆன எல்லாரையும் கூப்பிட்டு கிளாஸ் எடுத்து, இவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அனுப்புனா இவங்க கரெக்டா பண்ணுவாங்களா தெரியல, அங்க போய் அந்தர் பல்ட்டி கூட அடிக்கலாம். அதனால என் சிங்கம் செல்லம், என் செல்லத்தை வச்சே நான் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னு ஜோவிகாகே ஒரு தப்பான அட்வைஸை போட்டு அனுப்பி அங்க மாயாவுடைய கேமை எக்ஸ்போஸ் பண்ண வச்சு இந்த பக்கம் அர்ச்சனாக்கு ஸ்கோரை ஏத்தி விட்டாங்கல்ல. ஸோ முக்கியமான பங்கு இருக்குல்ல அக்காக்கு. அந்த பிஆர் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல ஸ்பாட்டட் அப்படின்னு தான் போட்டோஸ் எல்லாம் எடுத்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு ஃபன்னா இருந்துச்சு. அக்கா இன்னும் புள்ளி கேங்கை சேர்ந்தவர்கள், இன்னும் அந்த புள்ளி கேங்க்கு உருட்டின உருட்டுகள் எல்லாரும் பார்க்கும்போது கமல் சார் அர்ச்சனா கையை பிடிச்சி தூக்குன விதம் இருக்குல்ல, மாசா இருந்தது, கொல்லம் மாசா இருந்தது, மரண மாஸ் அப்படின்லாம். இந்த வெற்றியை யாரெல்லாம் கொண்டாடி இருப்பாங்க, வேற யாரு கொண்டாடுவாங்க? விஷ்ணு அப்பவே சொல்லிட்டாரு, மாயா மட்டும் ஜெயிக்க கூடாது, வேற யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே, சந்தோஷம், நான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவேன் அப்படின்னு இருந்தாரு. தினேஷ் நிச்சயமா அர்ச்சனா ஓகே அப்படின்னு தான் அவர் கொண்டாடுவாரு. கூல் சுரேஷ் இந்த பக்கம் தான் இருப்பாரு. ஆர்ஜே பிராவோ இந்த பக்கம் ரீஎன்ட்ரிய, அதாவது ஃபினாலே வீக்ல கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை ரொம்ப சரியா யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா ஆர்ஜே பிராவோ அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆனதை பார்த்து வயிறு எரிஞ்சு வன்மம் ஓவர்ஃப்ளோ ஆகி முகத்துல வழியிறது கூட உணராம அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. வன்ம குடோன்களா கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. அந்த நவம்பர் 4 சம்பவத்துக்கான சரியான பதிலடிய, மிக பெரிய வெற்றிய தகுதியான சரியான அர்ச்சனாவுக்கு கொடுக்கறது மூலியமா மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வெற்றி நிஜமாவே மனசுக்கு நிறைவா இருக்கு. என்னை போலவே மிகவும் நிறைவா நிறைய பேர், பெரும்பான்மையான மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கறது என்னால உணர முடியுது. ஏன்னா ஓட்டு போட்டதே அவங்க தான். இப்பவும் அது பிஆர் ஓட்டு, பாட்ஸ் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வன்ம கும்பல் உருட்டு வாங்க, கதறு வாங்க, நீங்க கதருங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனாவுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவங்கள் பத்தி நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.